ஆழ்வார்களால் மங்கள சாசனம் செய்யப்பட்ட 108 திவ்ய தேசங்களில் 65வது திவ்ய தேசமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ யோக நரசிம்மர் கோவிலோட ஹிஸ்ட்ரியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த கோவில் பார்த்திங்கன்னா சோழ மன்னர்களால் 3ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவில். 1305 படிக்கட்டு ஏறி தான் ஸ்ரீ யோக நரசிம்மரை தரிசிக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். தொண்டை நாட்டில் இருக்க 22 திவ்ய தேசங்களில் சோளிங்கரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ யோக நரசிம்மர் கோவில் மிகவும் சிறப்பு வாய்ந்த கோவிலாக கருதப்படுது. முற்காலத்தில் ஸ்ரீ யோக நரசிம்மர் கோவில் இருந்த பிளேஸை சோழச்சிம்மபுரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சோளிங்கபுரம் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அதோட பேர் மருவி இப்போ சோளிங்கர் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த கோவில் பார்த்திங்கன்னா சுமார் 600 அடி உயரம் கொண்ட மலை மேலே கட்டப்பட்டிருக்கு. மலை மேலே 1 ஏக்கர் பரப்பளவில் 200 அடி நீளத்தில் 150 அடி அகலத்தில் ஸ்ரீ யோக நரசிம்மர் கோவில் கட்டப்பட்டிருக்கு. இங்கே சிம்ம கோஷ்ட கிருத்தி விமானத்துக்கு கீழே ஸ்ரீ யோக நரசிம்மர் அருள்பாலிச்சிட்டு இருக்காரு. திருமங்கை ஆழ்வார், நம்ம ஆழ்வார்கள் இவங்க எல்லாருமே இங்கே இருக்கக்கூடிய நரசிம்ம பெருமாளை மங்கள சாசனம் செஞ்சுருக்காங்க. மூலவரான நரசிம்மர் கிழக்கு நோக்கி யோகஸ்தானத்தில் அமைஞ்சிருக்காரு. இவரது வடிவத்தை சிலா வடிவம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மலை மேலே ஒருத்தர் 24 நிமிஷம் இருந்தாவே போதும் அவங்க முக்தி அடைவாங்க அப்படின்னு நம்பப்படுது. ஏன்னா ஒரு காலத்தில் விஸ்வாமித்திர முனி இத்தலத்தில் நரசிம்மரை நினச்சி வழிபட்டதுனால பிரம்மரிஷி பட்டம் பெற்றதாக சொல்லப்படுது. நரசிம்மரோட பக்தரான பிரகாலனுக்கு காட்சி கொடுத்த நரசிம்மர் அவதாரத்தை தரிசிக்க சப்த ரிஷிகளும் விரும்பியிருக்காங்க. ஆனால் பிரகாலனுக்கு காட்சி கொடுத்த உக்கிரகோலத்தை நீக்கி சாந்தமாக காட்சி அளிக்கணும் அப்படின்னு சப்த ரிஷிகளான 7 பேரும் நரசிம்மரை நினச்சி இந்த தலத்தில் தவம் இருந்திருக்காங்க. சப்த ரிஷிகளோட விருப்பப்படி நரசிம்மர் தன்னோட கோபத்தை தணித்து யோக நிலையில் காட்சி அளிக்கிறாரு. இந்த யோக நிலையில தான் பக்தர்களுக்கும் இன்றளவும் அருள்பாலிச்சிட்டு இருக்காரு. இத்தலத்தில் இறைவனுக்கு கல்கண்டு, வெல்லம், வாழைப்பழம், தயிர் சாதம் எல்லாம் நைவேத்தியமாக படைக்கப்படுது. இந்த கார்த்திகை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும். கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில விசேஷ பூஜைகள் நடக்கும். யோக நிலையில கண்மூடி இருக்கும் மூலவர் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கண் திறந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறாரு அப்படின்றது பக்தர்களால் இன்றளவும் நம்பப்படுது. முன்னெல்லாம் 1305 படிக்கட்டு ஏறி மூலவரை தரிசிக்கிற மாதிரி இருக்கும். வயசானவங்க, நடக்க முடியாதவங்களுக்கு பல்லக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். அவங்க அந்த பல்லக்கில் போயிட்டு மூலவரை வந்து தரிசனம் பண்ணலாம். இப்போ ரீசெண்டாக ரோப் கார் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே போக வந்து 50 ருபீஸ், மேலேருந்து கீழே வர 50 ருபீஸ். நம்ம கீழேயே டபுள் என்ட்ரியாக எடுத்துட்டோம் அப்படின்னா 100 ருபீஸ். கோவிலோட ஓப்பனிங் டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணிலேருந்து 6 மணி வரைக்கும். ரோப் கார் ஸ்டார்டிங் டைம் பார்த்தீங்கன்னா 9 மணி. ஈவினிங் வந்து 5 o'clockலாம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. இன்கேஸ் நீங்கள் ஸ்டெப்ஸில் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா கையில் வச்சிட்ருக்க மாதிரி கட்டப்பை, ஸ்நாக்ஸு இல்லை வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி எதுவுமே கேரி பண்ணிட்டு போகாதீங்க. மேலே போகிற வழியில் ஃபுல்லாக வந்து குரங்கு இருக்குது. ஈவன் கேர்ள்ஸ் பூ வச்சுட்டு போனால் கூட அந்த பூவை சாப்பிட்றதுக்காகவே குரங்கு அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே மலை ஏறும்போது அடிவாரத்தில் ஒரு 4-5 கடை இருக்கும். அதை விட்டிங்க அப்படின்னா 600வது படிக்கிட்ட ஒரு சின்னதாக ஒரு ஸ்நாக்ஸ் ஷாப் மாதிரி இருக்கும். சென்டரில் வேறு எங்கேயும் கடை கிடையாது. யோக நரசிம்மர் கோவிலுக்கு ஆப்போசிட்டில் 406 படிகளோட யோக ஆஞ்சநேயரோட கோவில் அமைஞ்சிருக்கு. 4 கரங்களோட இருக்கக்கூடிய யோக ஆஞ்சநேயர் ஒரு கையில் சங்கும் இன்னொரு கையில் சக்கரமும் மீதி இருக்கக்கூடிய 2 கையில் ஜபமாலையும் ஏந்தி மக்களுக்கு அருள்பாலிச்சிட்டு இருக்காரு. சின்ன மலையிலிருந்து பார்த்தா யோக ஆஞ்சநேயரோட கண்கள் நேராக பெரிய மலையில் இருக்கக்கூடிய யோக நரசிம்மரோட திருவடியை நோக்கி அமைக்கப்பட்ட மாதிரி இருக்கும். சப்தரிஷிகள் இந்த பிளேஸில் தவம் இருந்தப்ப காலன் யோகன் அப்படின்ற அரக்கன்களால் இடையூறு ஏற்பட்டிருக்கு. அந்த டைம் பெருமாள் ஆஞ்சநேயர்கிட்ட இத்தலத்துக்கு போயிட்டு சப்தரிஷிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கும்படி ஆணையிடுறாரு. அதன்படி ஆஞ்சநேயரும் அங்கே வந்து போரிடுறாரு. ஆனால் அரக்கர்களை அவரால் வெல்ல முடியல. அதனால பெருமாள் கிட்ட இருந்து சங்கு மற்றும் சக்கரத்தை வாங்கிட்டு வந்து அரக்கர்களை இங்கிருந்து விரட்டி அடிக்கிறாரு. சப்தரிஷிகளுக்கும் ஆஞ்சநேயருக்கும் பெருமாள் யோக நரசிம்மரை காட்சி தராரு. நரசிம்மர் ஆஞ்சநேயர்கிட்ட நீயும் இங்கே யோக நிலையில் என்னோட சங்கும் மற்றும் சக்கரத்தை ஏந்தி என்னோட பக்தர்களுக்கு காட்சியளி அப்படின்னு சொல்கிறாரு. அதன்படியே நரசிம்மர் கோவில் கிட்ட இருக்க சின்ன மலையில் ஆஞ்சநேயர் யோக நிலையில் அருள்பாலிச்சிட்டு இருக்காரு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.